வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம் தாங்க, பிரெட் ஆம்லெட். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் எப்படி செய்வேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமாக வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பரத்தி விட்டுருங்க. இதில் ப்ரெட் பீசஸை வச்சுக்கிறேன். நான் சின்ன சின்னதாக இருக்கனால நான் ஒரு 4 வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கமாக டிப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருங்க. முட்டை வேகிறதுக்கு முன்னாடியே ப்ரெட் பீசஸை அது மேலே வச்சுடுங்க, இல்லாட்டி ஒட்டாது. இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் சாண்ட்விச் சட்னி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க முட்டையெல்லாம் இந்த மாதிரி நடுவில் மடித்து விட்டுருங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதை இப்படியே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டும் நல்லாவே செவந்து வெந்துருச்சு. இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இதை நீங்கள் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், இல்லாட்டி ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.